வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு அன்னமறு சுவையில் கோதுமை கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் பீன்ஸும் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த ஆயில்லையே காய்கறிகள்லாம் வேகணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. அந்த ஆயில்லையே காய்கறிலாம் நல்லா வேகணும். அது நல்லா வெந்த பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை ரவை அதையே கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வேகணும். அதனால் வாட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். கிண்டி விட்டுட்டே இருங்க. சுவையான கோதுமை கிச்சடி ரெடி. அடுத்து என்ன ரெசிபி ட்ரை பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.